வெல்கம் டு Cryssberry Kitchen. இன்றைக்கி நம்ம டல்கோனா கேக் ஓவன் இல்லாமல், மைதா இல்லாமல், பேக்கிங் பவுடர் இல்லாமல், தயிர் இல்லாமல், ஈனோ இல்லாமல், முட்டை கூட இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு வீட் எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை மாவு. அப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். சாதாரண சர்க்கரையை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் கிடைக்கும். இதை நம்ம நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் கட்டி எதுவும் இருக்காது. இது சிஃப்டர் வாங்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 கப்பு பால். பால் ரொம்ப சில்லாக இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில். நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சொல்லுவாங்கள்ல, அது நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர், நார்மலான குடிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் நல்ல ஸ்மெல் இருக்கும் கேக்குக்கு. அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதை இந்த மாதிரி சர்னிங் மோஷனில் மிக்ஸ் பண்ணுவேன், எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேக் டின் எடுத்துக்குவோம். கேக் டின் இல்லைன்னா எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றி எல்லா சைட்லேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். அப்புறம் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா போட்டு எல்லா சைட்லேயும் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனி A4 ஷீட் பேப்பர் எடுத்து அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எதுவும் பிரிண்ட் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். ஒரு கனமான பாத்திரம், நான் 10 நிமிஷம் உப்பு உள்ளே போட்டு ஸ்டாண்ட் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அது லோ ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை கவர் பண்ணி லோ ஹீட்டில் 30லேருந்து 40 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ டல்கோனா க்ரீம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். எந்த காஃபி பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டர், சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு வயர் விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வயர் விஸ்க் வச்சு பண்ணால் 10 to 12 மினிட்ஸ் ஆகும். அதுவே நம்ம ஹேண்ட் மிக்சர் வச்சு பண்ணோம்னா 3 மினிட்ஸ்லேயே நல்லா திக்கான க்ரீம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேக்கை செக் பண்ணிக்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம உள்ளே ஜஸ்ட்டு ப்ரிக் பண்ணி பார்ப்போம். கேக் நல்லா பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இது கூல் ஆனதுக்கப்புறம் கேக் மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், அதுக்கு முன்னே ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடலாம். கேக் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம சில் பண்ணியிருக்கிற டல்கோனா க்ரீம் இது மேலே போட்டுக்கலாம். க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி கேக் நல்லா கூலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேக் சூடாக இருந்ததுன்னா நம்ம க்ரீம் அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இனி நம்ம ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் வச்சு இது மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். இது சின்ன 10 rupees சாஷியில் கூட வரும், நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் நான் போடுறேன். உங்களுக்கு க்ரியேட்டிவாக எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக க்ரீம் போட்டேன், பரவாயில்ல, நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு. என்ஜாய்.